ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். ஒரே வடை செஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்ய பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 200 வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கு என்ன வடை சுட போகிறேன்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பார்க்க தான் புரியும். நல்லா வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா? நல்லா வாஷ் பண்ணிக்க. டேப் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். இது வந்து ரொம்ப ஊறணுங்கிற அவசியம் இல்லை. கடலைப்பருப்பு வந்து சீக்கிரம் ஊறிடும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். வாழைப்பூ வடை தான். வாழைப்பூ வந்து அந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதோட இன்னொரு சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வாழைப்பூ வந்து எப்பவுமே நம்ம நறுக்கி வச்சா கருப்பாக போயிடும். அதுக்கு இந்த சீக்கிரம் தாங்க. தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ நீங்கள் எவ்வளோ நேரம் நறுக்கி போட்டாலும் கருப்பே ஆகாது. பாருங்கள், உங்களுக்கு காமிக்க பாருங்கள். அப்புறமேல அப்போ உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே நறுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிச்சு. இது வந்து குறன்னு தான் அரைக்கணும். நைஸாக அரைச்சிங்கன்னா வடை வந்து நல்லா இருக்காது, ரஃப்பாக இருக்கும். இல்லாட்டி வந்து நல்லாவே இருக்காது. இது மாதிரி வந்து ஓரளவுக்கு ரவை மாதிரி வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவம் தாங்க கரெக்டான பக்குவம். பாருங்கள், கடலைப்பருப்பும் தெரியுது, நல்லாவும் அரைச்ச மாதிரி இருக்குதுல்ல. அதான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்குருவோம். இதுதாங்க நம்மளுக்கு வந்து பேஸே. அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வந்து இதோட சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நான் இப்போ பாருங்கள் வாழைப்பூ சேர்க்குறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்கு காரணம் வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டது தான். நீங்கள் கழனிலையும் போடலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லாட்டி வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். இப்போ வந்து சோம்பு 1 ஸ்பூன் வந்து நல்லா வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சோம்போட வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து உங்களால் எந்த அளவுக்கு பிணைஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிணைஞ்சிங்கன்னா தான் பருப்பு, வாழைப்பூ, வெங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல சூப்பராக வடை பதத்துக்கு வரும். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகு சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இருந்தாலும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி மாவு எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. நல்லா உதிரியாக இருக்குது. ஒன்றும் நம்ம வந்து நல்லா நம்ம எந்த அளவுக்கு பிணையிறோமோ அந்த அளவுக்கு வடையும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதுதாங்க வடை, பருப்பு வடைக்கு. இப்போ வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அந்த காரமே அதுதான். நல்ல டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. பச்சை மிளகா நீங்கள் மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு நல்லா வந்து ஒரு அழுத்து கொடுத்து இப்படி உருட்டி ஒரு தட்டி பாருங்கள். இப்படி தட்டுனோம்னா அந்த வடை ஷேப்பில் அப்படியே நிற்கணும். உதிரியாக இருந்துச்சுன்னா வடை வந்து ரெடியாகினதும் நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சிட்டேன். வாங்க அந்த வடையை போட்டு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க வடை. இதாங்க வந்து இந்த வந்து மழை சீசனுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு இந்த பருப்பு வடை வந்து செம்ம இதாக இருக்கும். வாழைப்பூ வடைங்க அவ்வளோ டேஸ்ட்டானது, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. வாழைப்பூட நன்மை உங்களுக்கு எவ்வளோ தெரியும். ஆனால் கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி லாங் வீடியோக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், 2 சைடும் திருப்பி வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருகிடுச்சுன்னா வாழைப்பூ வந்து கசக்க ஆரம்பிச்சோன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா போதும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஓகே.